திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவிக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் ஒழுங்கா படித்தவர்களுக்கு தெரியும். திருவிக்கா திருவாரூர் விருத்தாசல முதலியார் பிள்ளை கல்யாண சுந்தர முதலியார் திருவிக்கா. இருங்க, அவருக்கு வயசாச்சு, மனைவி இறந்து போயிட்டார், குழந்தை குட்டி கிடையாது, ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டார். சென்னையில ஒரு குடிசை, அதுக்குள்ள கிடக்கிறார், வயசாகி போச்சு. கியாபே விஸ்வநாதம்னு திருச்சியில ஒரு பெரிய முதலாளி, அவர் வந்தார். இவரை பார்த்தார், பாவமா இருந்தது. ஒரு கடிதாசி எழுதினார். யாருக்கு? ஒரு செட்டியாருக்கு. அந்த செட்டியாருக்கு என்ன எழுதினார் தெரியுமா? திருவிக்காவை நான் பார்த்தேன், கடைசி காலத்தில் ஒரு குடிசையில் படுத்து கிடக்கிறார், மழை பெய்தால் தண்ணீர் ஓடுகிறது, நீங்கள் அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும். 1954 வீடு கட்டலாம், வீடு கட்டி கொடுக்க வேண்டும். ஒரு செட்டியார்கிட்ட செட்டியார் பதில் போட்டார், விஸ்வநாதத்துக்கு வணக்கம், 6 மாதங்களுக்கு முன்னால் நான் சென்னைக்கு போன பொழுது திருவிக்காவை பார்த்தேன், அவருக்காக இவ்வளவு ரூபாய்க்கு ஒரு செக்கை அனுப்பினேன். மறக்காதீங்க, ரூபாய் எனக்கு தெரியல, ஒரு வீடு கட்டுற அளவுக்கு ரூபாய் அனுப்பினேன். ஆனால் திருவிக்க அந்த செக்கை ஒரு கடிதத்தோடு திருப்பி அனுப்பிவிட்டார். அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார், நான் இத்தனை காலமாக யாரிடத்திலும் எந்த பணத்தையும் வாங்கினதில்லை, கடைசி காலத்தில் உயிர் போகக்கூடிய சமயத்தில் உங்களிடத்தில் பணம் வாங்கியதாக வேண்டாம், உங்கள் வல்லன்மைக்கு என்னுடைய பாராட்டு, நகரத்தார்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அனுப்பிய அந்த செக்கை திருப்பி அனுப்பி இருக்கிறேன், பொறுத்து கொள்ளவும். திருவி கல்யாண சுந்தர முதலியார். இப்போ இந்த கேட்காமலே கொடுத்த செட்டியாரை பாராட்டுறதா, வாங்கிக்காம திருப்பி அனுப்பின திருவிக்காவை பாராட்டுறதா? 2 பேரையும் பாராட்டு. யார் அந்த செட்டியார்? அறப்பணிகளுக்காக மதுரையில் ஒரு கல்லூரியை கட்டி வைத்த கருமுத்து தியாகராச செட்டியார்.